ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம். ஸோ மிட் நைட் ஆகிடுச்சு, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து தூங்குற நேரமாக இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்குது, அதனால் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி சூப்பராக அக்வேர் ஆணிவேராக வந்துட்டு வியானாவோட கேமை வந்து பிரித்து மேயிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த கோட்டாஸ்க்கு நடந்துச்சு. திவ்யா வந்துட்டு ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்தாங்க அந்த தீர்ப்பு சொல்லும்போது. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஜவ்வு மிட்டாயாக இழுத்தது யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க, வியானா. ஏன்னா வியானா வந்து விட்னஸாக அங்கே வந்து பேச ஆரம்பித்தாங்க. ரோடு போய் ரோடு அப்படின்ற எங்கெங்கேயோ போகிறாங்க. என்னம்மா இது, எங்கெங்கேயும் சுற்றின்னு போயிட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. சொல்ல வர பாயிண்ட்டை சுருக்குன்னு சொல்லாமல் நறுக்குன்னு சொல்லாமல் நல்லா கருக்கு முறுக்குன்னு எங்கெங்கேயும் இழுத்துட்டு போய் பாவம் அதனாலே அவங்களுக்கு பிரச்சனை வந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது அதுக்கப்புறமா திவ்யாவும் வந்து இஷ்டத்துக்கு இழுத்த உடனே பிக் பாஸ் வந்துட்டு இது வந்து கேஸ் வந்து ஒழுங்காக வரல, சரி மக்கள் மன்றத்தில் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்கன்னும் போது அங்கேயும் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க போது. விஜய் பார்வதி இப்போ வந்துட்டு அமித்கிட்டையும் நம்ம கமருதுக்கிட்டே சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், வினோத் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, அதுக்கு இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்களாம். கனிலேருந்து எல்லாமே. இந்த அம்மா அங்கே அதில் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ புதுசாக சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறமோ எங்களுக்கே காண்டாயிடுச்சு. அப்புறமா நாங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை அங்கே சொன்னோம். ஃபுல்லாக ரிஜிஸ்டர் கேமு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்னே சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கா. அது பக்காவாக பச்சையே தெரியுதுன்னு. உண்மை தானே? எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இவங்க விஜய் பார்வதிலாம். அப்போ கேமரா பார்க்குறாங்க. யாருமே கேமரா பார்க்குறதே கிடையாது. இந்த அம்மா பாருங்கள், எஃப்ஜே கூட பேசும்போது கேமரா பார்ப்பாங்க. டக்குன்னு இப்படி போய்ட்டு வரோம். டான்ஸ் ஆனவங்க இப்போ பார்த்துட்டு வருவாங்க. அன்றைக்கி அமித்துக்கும் நம்ம பிரஜனுக்கும் விக்ரமுக்கும் சண்டை நடந்திருக்கும். அப்போ கேமரா பார்ப்பாங்க. எது எடுத்தாலும் சரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யா கிட்ட வந்துட்டு சாண்ட்ரா பற்றி மண்டே கழுவிட்டு இருக்காங்க. அப்போ கேமரா பார்க்குறாங்க. அதுதான் ரிஜிஸ்டர் கேம். எதுக்காக இந்த மாதிரி ரிஜிஸ்டர் கேம் மாற்றினாங்கன்னு தெரில. ஏன்னா சூப்பரான ஒரு கண்டஸ்டண்டாக இருந்தாங்க. ஒரு காலத்தில் வியானா பண்ணுற விஷயங்களை பேசுகிற பாயிண்ட்ஸை பார்க்கும்போது பிக் பாஸ் பாராட்டிருக்கார். பிக் பாஸ் ஒரு 2-3 பேரை தான் பாராட்டிருக்கார். அதில் ஒருத்தர் வியானா, இன்னொருத்தங்க விஜய் பார்வதி, அப்புறம் கமருதீன் கொஞ்சம். மற்றபடி யாரையும் பெருசாக பாராட்டினதா சரித்திரமே கிடையாது இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த கேமராக்காக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ஒரு கேமை ப்ளே பண்ணணும்னு பண்ணி எங்கெங்கேயோ போய் இப்போ எங்கேயோ வந்து நிற்கிறாங்க. ஓட்டுமே பெருசாக இல்லை. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஓகையாக தான் நினைக்கிறேன். ஸோ அழகாக வந்துட்டு விஜய் பார்வதி இவங்களுடைய கேம், அந்த ரிஜிஸ்டர் கேமை, கேமரா ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கேமை வந்து அழகாக சொன்னாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால தான் வந்துட்டு விஜய் பார்வதியோட கேமை வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.